உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். பஞ்சாப் மாநில முன்னாள் முதல்வர் மீது துப்பாக்கி சூடு நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்ன நடந்தது பார்க்கலாம் விரிவாக. பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள சீக்கியர்களின் புனித தலமாக திகழும் புகழ்பெற்ற அமிர்தசரஸ் பொற்கோவிலில்தான் இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. பஞ்சாப் மாநிலத்தின் முன்னாள் துணை முதல்வரும் சிரோமணி அகாலிதளம் கட்சியின் தலைவருமான சுக்பீர் சிங் பாதல் மீது அமிர்தசரஸ் பொற்கோவிலின் நுழைவாயிலில் வைத்து நடந்த இந்த துப்பாக்கிச் சூட்டில் அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பித்து இருக்கிறார். சுக்பீர் சிங் பாதலை சுட்டுக்கொள்ள முயற்சி செய்த நிலையில் நுழைவாயிலில் அவர் உயிர் தப்பிய நிலையில் துப்பாக்கிச் சூடு நடத்திய நபரை அங்கிருந்த நபர்கள் சுற்றி வளைத்து பிடித்திருக்கிறார்கள். முன்னதாக அமிர்தசரஸ் பொற்கோவிலில் சுக்பீர் சிங் பாதல் இருந்தபோது இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்தது தெரிய வந்திருக்கிறது. இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த சுக்பீர் சிங் பாதலின் ஆதரவாளர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்திய நாராயண் சிங் சௌரா என்பவரை பிடித்து தர்மாடி கொடுத்து உள்ளனர். மேலும் பிடிபட்ட நாராயண் சிங் சௌரா பஞ்சாப் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு உள்ளார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த நபரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அகாலிதளம் கட்சியின் முந்தைய ஆட்சியில் செய்த தவறுகளுக்காக சுக்பீர் சிங் பாதலுக்கு சீக்கிய அமைப்பு விதித்த மத தண்டனையால் அவர் பொற்கோவிலில் தூய்மை மற்றும் காவல் பணியில் ஈடுபட்டிருந்தார். இந்த சூழலில் அவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.